السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லவர்களால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அருமை சகோதரர்களே, இந்த ஆண்டு நிறைவுற்று புதிய ஒரு ஆண்டு துவங்கவிருக்கின்றது. பொதுவாக உலகத்தில் ஒரு புது ஆண்டு துவங்குகின்றது என்றால் அதற்காக வேண்டி விழாக்கள் எடுப்பது, ஆட்டம் போடுவது, கொண்டாட்டங்கள் நடத்துவது என்பது வாடிக்கையான விஷயமாகும். புத்தாண்டு பிறக்கிறது என்பதற்கு என்று எந்த விதமான ஒரு வாழ்த்து செய்தி நம்முடைய மார்க்க பார்வையில் பார்க்க வேண்டுமென்றால் புத்தாண்டுக்காக வேண்டி துவா செய்வது என்பது கிடையாது. இது ஆங்கில ஆண்டு, இதற்கு கிடையாது. ஆனால் நமக்கென்று இருக்கக்கூடிய இஸ்லாமிக் காலண்டர், அந்த முஸ்லிம்கள் வருடம், அதாவது சூரிய கணக்கும் அல்லாஹ்வுடைய கணக்கு தான், சந்திர கணக்கும் அல்லாஹ்வுடைய கணக்கு தான். ஆனால் வேறுபாடு எங்கே வருகின்றது என்றால், கிறிஸ்தவர்கள் அவருடைய அந்த பிறப்பை வைத்து அந்த ஆண்டை கணிக்கின்றார்கள்.
அதில் வேறுபாடு. மீதி சூரிய கணக்கும் மார்க்கத்தில் உள்ளது தான், அதை போல சந்திர கணக்கும் மார்க்கத்தில் உள்ளது தான். இந்த சந்திர கணக்கு அடிப்படையில் அமைந்திருப்பது இஸ்லாமிய காலண்டர். இந்த இஸ்லாமிய ஆண்டு துவங்கும் போது அதற்கு என்று ஒரு முக்கியத்துவம் நம்முடைய சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். இதற்காக வேண்டி நடைமுறையில் ஒரு வாழ்த்து செய்தியை ஒன்று வைத்திருக்கின்றார்கள். குல்லு ஆம் வான்தும் பிஹைர், நீங்கள் நன்மையில் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் வரட்டுமாக என்று இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை வாழ்த்து என்ற பெயரில் சொன்னாலும் அது ஒரு துவா. மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு மனிதன் காலையில் எழுந்து விட்டான் என்றால் அவன் எழுந்த பிறகு சொல்ல வேண்டிய ஒரு துவா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பாதமா அமாத்தனி, இதுவரைக்கும் என்னை மரணிக்க செய்தது பின்னால் இப்போது எனக்கு உயிர் கொடுத்திருக்கின்றானே அவனுக்கே எல்லா புகழும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தூங்கிவிட்டு எழுவது என்பது அல்லாஹ்வுடைய அற்புதம். ஏன்னா எத்தனையோ பேர்கள் காலையில் எழுந்திருப்பது கிடையாது. நைட்டில் எப்போதும் போல தான் படுத்தாரு, காலையில் எழுந்திருக்கலையே என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சொல்லி புலம்புவதை நாம் பார்க்கின்றோம். அவன் அல்லாஹ் நாடுகின்றான், உயிரை கொடுக்கின்றான். அவன் எழுந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு துவா. இது அல்லாமல் காலை பொழுதை அடைந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்வார்கள். அஸ்பஹ்னா, நாம் காலையை அடைந்து விட்டோம். வா அஸ்பஹல் முல்கு லில்லா, ஆட்சி அல்லாஹ்விற்கே ஆகியிருக்கின்றது. வல்ஹம்து லில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடரக்கூடிய ஒரு துவா. இது முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துவா. இதை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அதை நான் விரிவாக சொல்லவில்லை. இங்கு நான் இந்த துவாவை சொல்வதற்கு காரணம், காலையில் எழுந்த உடனே, தூங்கி எழுந்த உடனே ஒரு துவா, காலை பொழுதை அடைந்த உடனே அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்குல் இல்லா, நாமெல்லாம் காலையில் வந்துட்டோம், இன்றைய காலையினுடைய ஆட்சி அல்லாஹ்விற்கு தான் என்று. ஏன்னா சூரியன் உதிக்கிறது, இதுவெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய அருட்கொடையில் உள்ளது. அப்போ அந்த அருட்கொடையெல்லாம் எண்ணி பார்த்து இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க. இப்படி ஒரு நாளில் நாம் எழுந்திருக்கும் போது செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை நம்ம பார்க்குறோம். அடுத்தது காலையில் நாம் எழுந்ததற்குண்டான துவா பார்த்தோம்ல. இப்போ அடுத்தது வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிறோம். அப்படி போகும்போதோ அதற்கு ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள். ரப்பி அவுது பிக்கம் நான் அஸில்ல, யா அல்லாஹ், நான் சருகி விடுவதை உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அவ அலில்ல, நான் வழி தவறுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அவ அலுலிம, நான் துரோகம் செய்யக்கூடாது. அவ உல்லம, அல்லது எனக்கு மற்றவர்கள் துரோகம் செய்யக்கூடாது. அவ அஜிகல, நான் அறியாத ஒரு நிலையில் ஆகிவிடக்கூடாது. அவ் யுஜுகல அலைய, அல்லது எனக்கு வேறு யாராலும் ஒரு அறியாத நிலையில் நாம் போய் ஒரு அறியாத தனத்தில் நாம் ஆயிடக்கூடாது. அதாவது ஒரு 2-3 நாளைக்கு முந்தி வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு படம், ஒருவர் வர்றாரு, அவருக்குரிய அந்த பார்க்கிங் இடத்திலிருந்து 2 வீலரை உருவுறார். அவர் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது. வண்டியை அப்படியே உருவுறார். எல்லாரும் எடுக்கிற மாதிரி தான் அந்த பையனும் அந்த சகோதரரும் எடுக்கிறார். வண்டி அப்படியே அவர் உருவும் பொழுது, எப்போதுமே எடுக்கும் பொழுது நாம் இந்த சைடு நிற்போம், வண்டி அப்படியே பின்னால் வரும். இப்படி வந்து கொண்டு இருக்கும்போது அந்த வண்டியை அவர் எடுக்கிறார். இன்னொரு வண்டி இப்படி வருது. இதில் கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. கணவனும் மனைவியோ அல்லது வேறு யாரோ, அண்ணன் தங்கையோ யாரோ இருக்கிறாங்க. அந்த வண்டி அவர் இழுத்து அப்படி வரும் பொழுது இந்த வண்டியில் ஒரு தட்டுது. தட்டின உடனே இதில் பின் சீட்டில் இருந்தாங்கள அந்த அம்மா அங்கு வரக்கூடிய பஸ்ஸில் பேக் டயரில் விழுந்தாராங்க. இந்த மாதிரியான துவாவெலாம் ரொம்ப நம்ம அலட்சியமாக நினைப்போம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஓத வேண்டிய ஒரு துவா. அவ அஜிகல யுஜுகல அலைய, நான் அறியாமையில் ஆயிடக்கூடாது, அல்லது அடுத்தவரால் நான் அறியாத நிலைக்கு தள்ளப்பட்டுக்கூடக்கூடாது. பாருங்க, இவர் அறியாத நிலைக்கும் ஆயிருக்கிறாரு, இன்னொருவரால் அறியாத நிலைக்கும் தள்ளப்பட்டார். 2 நிலையும் ஏற்படுது.
அப்போ இது மாதிரியான ஒரு நிலையெல்லாம் மனித வாழ்க்கையில் இது பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. நம்முடைய சிந்தனைக்கு பகுத்தறிவு இல்லை, நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. இப்படி நாம் எதிர்பார்த்துருப்போமா? நினைச்ச பார்க்க முடியாது. நமது ஊரில் தானே பார்த்தோம். ஒரே ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பையன், அந்த அம்மாவிற்கு புருஷனும் கிடையாது, ஒரே ஒரு பையன்தான். லாரிக்கு பின்னால் வர்றான். அந்த லாரியில் உள்ள டோரு திறந்து அவனுடைய தலையில் அடிக்குது. பையன் வஃபாத் ஆகி போகிறான். அந்த அம்மா அழுக நினச்சி பார்க்க முடியாது. நம்முடைய குலுகி சகோதரர் இறந்து சில ஆண்டுகள் இருக்கும். நம்முடைய நெஞ்சத்தில் இருந்து அது நீங்கவே இல்லை. அப்போ என்னன்னு கேட்டால், நம்ம வெளியில் புறப்படுறோம் இல்லை, புறப்படும் போதே நம்ம ஆட்கள் அந்த ஜாலியாக அப்படி கிளம்புறோம். சில காரில் அந்த கார் அதில் உள்ள அந்த இசை போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த காரில் ஏறும்போது என்ன அடி அடிக்குங்க, தியேட்டர் பிச்சை வாங்கணும், அந்த மாதிரி அந்த இசை அடிலாம் அடிக்கும். அல்லாஹ் மறந்த நிலை அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கே நாம் இதை பார்க்கக்கூடிய விஷயம், வீட்டில் இருந்து கிளம்பும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துவாவை சொல்லி தர்றாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவாவை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. சரி, பயணத்தில் போகிறோம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்த உடனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்தானே அவனுக்கே எல்லா புகழும். அன்றைய காலத்தில் உள்ள வாகனமாவது ஒட்டகம், குதிரை, அது நமக்கு ஓரளவுக்கு வசப்பட்டு நிற்கும். இன்றைக்கு சாவியை கொடுத்த உடனே போகும். இது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரேக் அறுந்து போச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடிக்கடி ஓட்டக்கூடிய ஸ்கூட்டர் தான். சென்னையில் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். பின்னால் நான் ஒரு நண்பரை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு என்னவோ எனக்கு பிரேக்கு, அதாவது ஸ்கூட்டருடைய அந்த மெத்தடு இருக்குது. அது ஸ்கூட்டரில் உட்காந்த மாதிரி இருக்கும், இது ஸ்டூலில் உட்காந்த மாதிரி இருக்கும். ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு இப்படி காலத்துக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள வண்டிகள் எல்லாம் அந்த பிரேக்கும் வலது காலம் அப்படி அட்டாச்மெண்ட்லேயே இருக்கும். பிரெயினில் அது நல்ல மூளையில் ஊடுருவிடும். அதனால் ஒரு மாடு வருது, ஆடு வருதுன்னா டக்குன்னு வலது காலம் ஒரு அழுத்தும் பிரேக்கை பிடிக்கும். ஆனால் ஸ்கூட்டரை பொறுத்தவரையில் என்ன செய்யணும்னா, அது ஒரு ஸ்டூல் மாதிரி இப்படி காலை தூக்கி இப்படி வைக்கணும். ஏன்னா அட்டென்ஷன் அப்படி தூக்கி இப்படி வைக்கிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுல எனக்கு ஏதோ ஒரு அதாவது ரொம்ப காலம் வண்டி வச்சுருந்தேன். என்னவோ நம்மளும் துவா செய்கிறது தான், அன்னைக்கு துவா செய்தனா என்னங்கிறது நினைவில் இல்லை. சினிமா படத்தில் வண்டி போக முடியல, அது மாதிரி இப்படி போய் கடைசியில் ஒரு டேக்ஸியில் பின்னால் முட்டி, பின்னால் ஒரு உளுந்து கை முட்டு எல்லாம் பேர்ந்து கடுமையான அடியான பெரிய அளவில் ஒன்றும் ஆபத்து இல்லை. அவன் காரன் கீழே இறங்கி மரியாதையாக ஃபைனை கட்டிட்டு போங்க அப்படின்ட்டான். ஏன்னா ஒரு வண்டியை அடிச்சாச்சு, கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டு போச்சு பார்க்குறோம். அதனால் நாம் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தோம் என்றால், இன்றைய காலத்தில் உள்ள வாகனம் இருக்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. அப்போ ரொம்ப பொருத்தமானது இந்த துவாவை சொல்கிறது. சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இதை அடக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அல்லாஹ் தான் எங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்திருக்கிறான். ஓ இன்னா இலா ரப்பினால முன்கலிப்போம். நாம் அல்லாஹ்வின் பக்கமே தான் திரும்புவோம். மறுமையே வந்தாரலாம். இப்போ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் முடிஞ்சு போகுது. அப்போ இந்த மாதிரியான துவாக்கள் இதெல்லாம் சொல்லி தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது புத்தாண்டு பிறந்துச்சுன்னா அதுக்கு ஒரு துவா சொல்லுங்க. இப்போ நம்ம மக்கள் கொஞ்சம் அரபகத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு இந்த அரபி வார்த்தை நல்ல பழக்கம். குல் ஆமீன் வான்தும் பிஹைர். ஒவ்வொரு ஆண்டும் வரட்டும், நீங்கள் நன்மையில் இருக்கும்போதே வரட்டும், நல்ல வார்த்தை தான். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரல. புத்தாண்டுக்காக வேண்டி எந்த ஒரு வாழ்த்தோ அல்லது துவாவோ கிடையாது. இந்த சென்ற வருஷம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக அன்ஹாப்பி நியூ இயர் தான். எவனாவது இன்றைக்கு நிம்மதியாக இருக்க முடிஞ்ச இந்த ஆண்டு இருக்குத, எத்தனை பேர்கள் பிழைப்பை இழந்துட்டாங்க, நினச்சி பார்க்கவே முடியலை. உலகமே, அதாவது நாம் இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் ஹரமில் தொழுகை நிறுத்தப்பட்டதை நம்ம பார்க்கல. என்ன மாதிரியான உலகம், பள்ளிவாசலில் தொலை வர்றத நிறுத்தின காட்சியை நினைச்சே பார்க்கல. எத்தனையோ புயல், பூகம்பம், சோதனைகள், தொற்று நோய்கள் இதெல்லாம் வந்திருக்குது, காலரா வந்திருக்குது. இது மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்கல. அப்போ என்ன, அப்போ இது மாதிரியான அடிப்படையில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது, இதில் எல்லாம் இஸ்லாமிய பார்வையே இவரிடத்தில் இல்லை. இஸ்லாமிய பார்வையே இவரிடத்தில் இல்லை. பொதுவாகவே என்னன்னா,
ஆட்கள் பிறந்ததுக்கு கொண்டாட்டம், பிறந்த தின விழா. இது என்னப்பா, இது 2017 மும்பையில் குஷ்புன்னு பேர், அந்த அம்மா பேர் 29. இது கிடையாது. இதே போல் இன்னொரு அவங்க கூட சேர்ந்த 2 தோழிகள் கிஞ்சல் நிஹா மும்பையில் ஒரு ஹோட்டலில் மாடியில் ஏறி பிறந்த நாள் கொண்டாட்டம், 29 வயசு. அதுக்காக வேண்டி வந்து கேக்கை வெட்டி அதுலேயும் பாருங்கள் ஹாப்பி பர்த் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஊரில் சகுனன் ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. சகுனன் ஒன்று பார்ப்பாங்க, திடீர்னு வரும்போது விளக்கணிஞ்சு, என்னடா இது நீ வரும்போது விளக்கணிஞ்சு போச்சே அப்படிம்பாங்க. இப்போ இவனும் இந்த நம்பிக்கையில் உள்ள ஆட்கள் இந்த சகுனத்தையும் பார்க்கறது கிடையாது. மொத்தமாக விளக்கு நல்லா கொளுத்தி வச்சு ஊதி அணைக்கிறானுவோ, என் வாழ்க்கை இதோட நாசமாக போகட்டும் என்பது போன்று அது அமைஞ்சிருக்குது. அதை ஒன்று கேட்க ஒன்று வெட்டி இவன் அவன் வாயில் விட்டுறது, அவன் இவன் வாயில் விட்டுறது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக நடக்கும். இப்படி நடத்துகிறாங்க. மும்பையில் அப்படி நடக்குது. நடத்த உடனே எல்லாம் பெரிய அளவில் செலவுலாம் பண்ணி முடித்து ஆளுக்கு ஆள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. 3 பேர் தான் நிற்கிறாங்க. அதில் இந்த குஷ்புங்கிற பொம்பளை. இப்போ இவங்க 3 பேர் இருக்கும்போது கீழே தீ பற்றிடுச்சு. எரிஞ்ச உடனே நிறைய பேர்கள் வேகமாக படியில் இறங்கி தப்பிச்சிருக்கிறாங்க. இதில் இந்த நிஹாங்கிற ஒரு தோழியும் நம்ம தீ பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி படியோடைய இறங்கி போயிருச்சு. காயம் ஏற்பட்டு தப்பிச்சிருச்சு. ஆனால் தப்பாது இந்த 2 பேர் தான். இதில் 2 பேரும் ஆண்களுடைய கழிவறையில் போய் நுழைஞ்சு அங்கேருந்து எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க, புருஷனுக்கு என்னை காப்பாற்றுங்க என்று. அதில் ஒரு தோழி எஸ்எம்எஸ் கொடுக்குறாப்ல. அவன் புறப்பட்டு வர்றதுக்குள்ளே தீ பரவி 2, அதாவது தோழியும் சம்மந்தப்பட்ட அந்த பிறந்தநாள் கொண்டாடின அந்த பெண்ணும் தீ கருகி இறந்து போயிடுது. மூத்தி எங்கேயும் வரலாம். நாம் இப்போ இங்கே தொழுதுகிட்டு இருக்கிறோம், இங்கேயே தீப்பற்றி எரிஞ்சிச்சுன்னு வைங்க, அது சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். நஜாத் பள்ளியில் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை அடைகிறதுக்கும் ஆட்கள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்கேயும் வரும். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நீ எந்த நாள் பிறந்த நாள்னு கொண்டாடுறியோ அந்த நாள் உனக்கு அழிவு நாளாக போச்சே. இதெல்லாம் எதற்குங்கிறோம்? பிறப்பு என்பது ஒரு மனிதன், அதாவது நான் என்னுடைய தாய் வயிற்றில் பிறக்கணும், என்னுடைய தாப்பனாருக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது முயற்சி செய்தேனா? ஒன்றுமே கிடையாது. அல்லா தால் இன்சானி ஹீனம் மின தஹி லம் யகுன் ஷையம் மதுக்கூரா. மனிதனுக்கு என்ன அழகான வசனம் பாருங்க. மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிலை இருந்துச்சு. நீ இன்ன பொருள் தான் ஷம்சுல்ஹா என்றோ அல்லது அப்துல் வாஹிது என்றோ அல்லது அப்துல் சத்தார் என்றோ அல்லது அப்துல் கரீமோ என்றோ சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாக இல்லாத ஒரு காலம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்ததா இல்லையா? அல்லாஹ் கேட்குறான். யாருக்குமே கிடையாது. இது எனக்கு 61 வயசுனா 62 வருஷத்துக்கு முந்தி நான் யார் அப்படிங்கிறத என்னுடைய பெற்றோரும் நினச்சி பார்த்தது கிடையாது, நானும் நினச்சி பார்த்தது கிடையாது, என்னுடைய சகோதரர்களும் நினச்சி பார்த்தது கிடையாது. இதுதானே? அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து வந்திருக்கிறோம். இங்கே என்ன பிறந்த நாள்? அல்லாஹ் அந்த உயிரை தந்திருக்கிறான். அடுத்து என்ன பார்க்கணும்னா, இந்த பிறந்த நாள், இது ரசூலுல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதும் இதில் தான் வரும். இஸ்லாத்தில் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது என்பதற்கு அனுமதியே கிடையாது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நாம் கொண்டாடுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது, வேதனைப்படுறதுக்கு தான் இருக்குது. என்னன்னா, இந்த வயசு என்று ஒன்று இருக்கின்றத, இது நம்மளை அறியாமல் நாம் போய்கிட்டே இருக்கிறோம். சின்ன பையன் என்ன செய்வானா, கண்ணாடியில் நின்று நம்ம காக்கைக்கு இவ்வளோ பெரிய மீசை வந்திருக்க, அந்த மாதிரி மீசை வரலையே அப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் பிளேடை போட்டு சுரண்டிக்கிட்டே இருப்பான். அவன் பார்க்குறான் நமக்கு வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு. அதாவது சின்ன வயசில் எட்டி பிடிக்கிறது இளமை பருவம். அதுக்கு அடுத்து ஒரு நரை வந்துருச்சுன்னு வைங்க, கண்ணாடி முன்னால் உட்காந்துக்கிட்டு 1/2 மணி நேரம் இப்படி ஒரு நரை வந்துருச்சே கவலை. என்னன்னு கேட்டால் வயோதிகம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். எல்லாருமே என்ன நினைக்கிறான்னா, வயோதிகம் வந்துடக்கூடாது. இன்னும் சில பேர் நீங்கள் பாருங்கள், 80 வயசு 60 வயசு 65 வயசுன்னு இருக்கும், ஒரு முடி கருப்பு முடியை பார்க்கவே முடியாது, பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தார். இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் பார்க்குறோம். அப்போ என்னென்னா, ஒவ்வொரு ஆளும் நாம் வயோதிகத்திற்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அந்த இளமையிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே நாம் என்ன பார்க்கணும், இப்படி இருந்தும் நாம் தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன உணர்த்துது இது என்றால்,
மறுமைக்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கிறோம் அதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டியிருந்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள். வல் தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகத், ஒருவன் நாளை மறுமைக்காக வேண்டி என்ன சேமித்து வைத்திருக்கிறான். வத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். என்ன சேகரித்து வச்சிருக்கிறோம்? ஒன்றுமே கிடையாது. அமல்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால் பெரிய அளவில் எதுவுமே நமக்கு கிடையாது. சுன்னத்தான தொழுகை, ஃபஜ்ருக்கு முந்தி 2 ரக்காத்து சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. அந்த சுன்னத்தை எத்தனை பேர் தொழுதுட்டு இருக்கோம்? லுஹருக்கு முந்தி 4, லுஹருக்கு பிந்தி 2, மொத்தம் 12 ரக்காத்துக்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் தொழுவார் என்றால் அவருக்கு சோனத்தில் மாளிகை எழுப்பப்படுகின்றது. நஃபில் அல்லாமல் உபரியான வணக்கம். அந்த மாதிரி வணக்கங்களை நாம் செய்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. நாம நாளை மறுமைக்காக வேண்டி என்ன முற்படுத்தி இருக்கிறோம்? முற்படுத்தி இருக்கிறதுனா அப்படியே சேர்த்து வச்சிருக்கிறது. என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? வெளிநாட்டுக்கு போனால் அங்கிருந்து ஒரு வீட்டை கட்டுறான், அதுக்கடுத்து ஒரு நிலத்தை வாங்குறான், ஒரு கடையை வாங்குறான். இப்படியே அவன் தன்னுடைய சேமிப்பை கூட்டிக்கிட்டே போகிறான். அதை மாதிரி நாம் ஏதாவது ஆகிறதுக்காக வேண்டி சேமிப்பை வச்சிருக்கிறோமா? நம்ம அக்கௌண்ட்டில் கணக்கில் பார்த்தோம் என்றால் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடாது. இத்தனை வயசு போயிடுச்சு, நம்ம என்ன அமல் செய்திருக்கிறோம் இதை நாம் பார்க்க வேண்டும். அதில் இந்த காலம் என்பது இருக்கின்றதே, இதனுடைய அருமை எங்கே தெரியுமா? மறுமையில் தான் தெரியும். நாளைக்கு மறுமையில் எழுப்பப்பட்டுருவோம். எழுப்பப்பட்ட உடனே கேள்வி கேட்கப்படும். கம் லபித்தும் ஃபில் அர்தி அதத சினீன், எத்தனை வருஷம்பா நீங்கள் பூமியில் தங்கியிருந்தீங்க? காலு லபித்னா யௌமன் அவ் பாத யௌம். என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நாங்கள் சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்தில் 112, 113வது வசனம், இந்த உலகத்தில் ஒரு நாள் தங்கியிருப்போம் அல்லது அதில் பாதி நாள் தங்கியிருப்போம். உலகத்தில் அதிகபட்சமாக இன்றைக்கு 120 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. இவரெல்லாம் நாளைக்கு மறுமையில் வந்து சொல்ல போகிறது என்னன்னு கேட்டால், ஒரு நாள் தங்கின அல்லது பாதி நாள் தங்கின கடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் என்ன மாதிரி ஆயிருதுன்னு பாருங்கள். அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எத்தகாஃபத்தூன பைனகும் இல்லை அபிஸ்தும் இல்லை அஷரா. எழுப்பப்பட்டு நிற்கும் பொழுது ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்து, இவ்வளோ காலம் ஊரில் தங்கியிருப்போம்பா உலகத்தில், ஒரு 10 நாள் இப்படி. அப்போ அந்த மொத்த வாழ்க்கையும் ஒரு 10 நாளில் வந்து நிற்கிது. அப்போ அதில் விவரமுள்ள ஒரு ஆள் சொல்கிறாப்லையா, இல்லபிசும் இல்லா யோமன், போங்கடா ஒரு நாள் தான்ப்பா உலகத்தில் தங்குனீங்க என்று சொல்வாராம். சரி, ஒரு நாள் கணக்கை தாண்டி இன்னொரு கணக்கு வருதுன்னு பாருங்க. கண்ணகும் யோம யரவுனாக, அந்த நாளில் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், லம் எல்பசு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா, ஒரு இஷா நேரம் அல்லது ஒரு துஹா நேரம். நமக்கு பேர் துஹான்னு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த சூரியன் உதிச்சு அப்போ தான் கொஞ்சம் அந்த கதகதப்பாக இருக்கும். புரியுதா? கடந்த காலத்தில் இப்போ அதாவது எனக்கு முந்தி மொத்தம் ஒரு 6 பிள்ளைகள் ஏதோ இறந்து போயிடுச்சு. 7வது பையனாக நான் பிறக்கிறேன். அப்போ கடைநல்லூர்லேருந்து ஒரு சாய்பாபா ஒரு ஆள் இருக்கிறார், உஸ்மான் சாய்பாபான்னு சொல்லி. அவர்கிட்ட போய் கேட்குறான், இந்த பையன் தங்கணும். அப்போ அவர் ஒரு அற்புதத்தை சொல்லிட்டார், ஷம்சுதுஹான்னு பேர் வைங்க, நிலச்சிருவான். நிலச்சிட்டா இப்போ உங்கள் முன்னால் நிற்கிறேன். அல்லாவுடைய நாட்டத்தில் உள்ளது. புரியுதா? அப்போ அந்த லுஹா ஷம்சு லுஹான்னா, ஆனால் அரபியில் நான் சவுதியில் இருந்தேன்ல கிண்டல் பண்ணுறாங்க. மாஃபி ஷம்சுல்லை, இரவில் உள்ள சூரியன் கிடையாதான். மாஃபி ஷம்சு லுஹர், லுஹர் ஷம்சு கிடையாதா? என்னப்பா பேர் வைக்கிறிய? இந்த பேர்லாம் வந்து அரபிகள் ரசிக்க மாட்டாங்க. அவன் ஒரு குடும்பத்தில், அதாவது பெரியாப்ப மகன் அப்துல்லா இருந்தாலும் சின்ன அப்ப மகன் அப்துல்லான்னு தான் வைப்பான். நம்ம ஊரில் புது பேராக தாங்க, புது பேராக தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்லணும், டென்ட்டுக்குள்ளுன்னு சேர்த்து வச்சுக்க என்ன. அப்போ இந்த மாதிரி அப்போ இவங்கள்லாம் வந்து அந்த அரபிகளுடைய அந்த பேர் இருக்க மார்க் அடிப்படையில் தான் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த லுஹா நேரத்தோடு இந்த ஷம்ஸை இணைச்சதுக்கு காரணம், அந்த நேரத்தில் கொஞ்சம் சூரியன் வந்து அந்த குளிரை விட்டு இப்போ அதை நம்ம உணரலாம். வெயில் காலத்தில் கடுமையாக தான் இருக்கும் எப்போதுமே. இப்போ இந்த குளிர்காலத்தில் இப்போ நைட்லாம் இப்போ நல்ல குளிராக இருக்குல்ல, அந்த 9 மணி சூரியன் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும்.
அவன் இதனால் இந்த லுஹா நேரத்து அளவிற்குத்தான் உலகத்தில் தங்கியிருந்தோம் அல்லது ஒரு சாயந்தர நேரம் தங்கியிருந்தோம் என்று சொன்னால் மறுமையில் அப்படி சொல்கிறானா. அவன் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், எப்பா இதெல்லாம் லகத் லபிஸ்தும் ஃபி கிதாபில்லாஹி இலா யௌமில் பாஸ், மறு உலகம் வருகின்ற வரை உலகத்தில் நீங்கள் தங்கியிருந்தீங்க. மறு உலகம் வருகின்ற வரை, அதாவது எழுப்பப்படக்கூடிய நாள் வரை நீங்கள் தங்கியிருந்தீர்கள். அப்படின்னா நாமோ இறந்துட்டோம், நமக்கு மௌத்தி எண்டு. இந்த கடைசியில் எழுப்பப்படுறாங்களா, அவன் கியாமத்து நாள் வருதுல, அவங்க கடைசியாக தங்கியவங்க. அப்போ இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நீங்கள் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் தங்கியிருக்கீங்க என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தினுடைய அந்த வாழ்க்கை மொத்தமாக எடுத்து பார்த்தா மர்மையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மாலை நேரம் அல்லது ஒரு காலை நேரம், இதுதான் உலக வாழ்க்கை. இதில் என்ன ஹாப்பி நியூ இயர் கேட்குது? என்ன கிடையாது. அறிவியல் அதாவது அறிவுபூர்வமாக, அறிவியல் இல்லை, அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதில் எதுவுமே கிடையாது. என்ன பார்க்கணும், நாம் மறுமைக்கு என்ன செய்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஆள் மத்தசா கியாமத்து நாள் எப்போது அப்படின்னு கேட்குறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெண்டிலா கூலா மாய்தத்தலஹா, இவ்வளோ அவசரப்பட்டு கேட்குறியப்பா, நீ அதுக்காக வேண்டி என்ன தயார்படுத்தியிருக்க, என்ன அமல்களை சேமித்து வச்சிருக்கிற அப்படின்னோடனே அவர் சரண்டர் ஆகிட்டார். மாய்தத்து கசீர சலாத்தின் ஒலா சியாமி, அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் மறுமைக்காக வேண்டி பெரிய பெரிய தொழுகைலாம் இல்லை, அதனால் எல்லாரும் தொழாமல் இருந்துக்கலான்னு விளங்கிறாதிய. அவங்க மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, நோம்புலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அது என்னன்னு கேட்டால், இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க. அந்த மஅமன் அஹ்பப்த, நாளை நீ விரும்பியவருடன் இருப்பாய். இதாவது நமக்கு இருக்குதா? இன்னைக்கு ஒரு சிஸ்டம், இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, சிஸ்டத்தில் கடுமையான அளவில் ஈடுபாடு. அவன் நான் வருவேன் 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 96 இருந்து சொல்லி இன்னும் இப்போ தான் வர்ற மாதிரி இருக்கு, வெளியில் வர்றான். சிஸ்டம் இன்னொன்று மையம், அவனும் கிளம்பியிருக்கிறான். இப்படி இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட தங்களை இழந்து போனவர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பிரியம் வச்ச ஆட்கள் எத்தனை பேர்? கிடையாது. இந்த பிரியம் வந்துட்டாலே எல்லா அமல்களும் நமக்கு ஒரு நேசத்துக்குரியதாக ஆகி போயிடும், நேசத்துக்குரியதாக ஆகி போயிடும். அப்போ அதனால் நாமோ அல்லாஹ்வுடைய பிரியம், அவனுடைய தூதருடைய பிரியம், இதையாவது நம்முடைய இவ்வளோ நாள் கழிஞ்சு போச்சு. நாம் இனிமேல் அல்லாஹ்வுடைய பிரியம், அவனுடைய தூதருடைய பிரியம், இவ்விருவருடைய பிரியம் நம்மிடத்தில் அதிகமானால் அமல்கள் கூட வேண்டும். அதில் ஒன்று இந்த உரையினுடைய ஒரு பிரதிபலிப்பாக நீங்கள் ஒரு அமல்களை செய்யுங்க. அதில் என்ன, இந்த 12 ரக்காத்து சுன்னத்து இருக்குல்ல, அதை இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்த பாருங்கள். அது நம்ம ஹதீஸில் விளக்கமாக வந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முந்தி 2 ரக்காத், லுஹருக்கு முந்தி 4 ரக்காத்து, அதை போல் லுஹருக்கு பிந்தி 2, அவர் 4 2 6 2 8, அதுபோல் மக்ரிபுக்கு பிந்தி 2 ரக்காத்து 10, இஷாவுக்கு பிந்தி 2 ரக்காத் 12. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம அமல்படுத்தலாமா? அதனால் மற்ற சுன்னத்துக்களை விடணுங்கிறது கிடையாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த சுன்னத்துக்களையும் நாம் பேணிக்கொள்வோம். அடுத்தது இன்னொன்றையும் நாம் பார்க்கணும். இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த லுஹா தொழுகைன்னு இருக்குல்ல, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்னென்னா, அதாவது உடலில் இந்த மடிப்பு பகுதியெல்லாம் இருக்குல்ல, இப்படி மடைக்கிறது, இப்படி மடைக்கிறது,
ஒரு விரலில் நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இந்த விரலை மடக்கிறதுனுடைய அடிமை தெரியும். இப்படியே நின்றுச்சின்னு வைங்க, அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இது இப்படி மடங்குறோம்ல, இதுக்கு மடக்கிறோம் இல்லை, இதுக்கு என்ன கேட்டால் ஒரு லிக்யூடு, ஒரு திரவம், ஒரு பசை ஒன்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த பசை தான் வந்து அது என்ன செய்யணும், போக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன செய்யணும், அதிகமான அளவில் கண்ட தீனியெல்லாம் திங்கிறத விட அதிகமான அளவில் பால் குடிக்கும். அதெல்லாம் கால்சியம், சுண்ணாம்பு சத்து நிறைந்த பொருட்கள் சேர்த்து கொண்டோம் என்றால் வயதான காலகட்டத்தில் பெரும்பாலும் கொஞ்சம் காலம் போனோடனே சேர் போட்டு தான் தொழணும், குனிய முடியாது. சில பேர்கள் வந்து பள்ளிவாசலே கால் நீட்டிக்கிட்டு இருப்பாங்க, மடக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை. அப்போ இதில் ஒரு திரவம் ஒன்று 300 சொச்ச மடிப்புகள் இருக்கின்றன. இதற்கு நீங்கள் பரிகாரம் என்ன தெரியுமா, 2 ரக்காத்து தொழுகிறது அப்படிங்கிறாங்க. ரக்காத்தல் லுஹா, லுஹாவுடைய 2 லுஹா நேரத்தினுடைய 2 ரக்காத்து. அனஸ் ரலியல்லாஹு அவர்களை ஒரு ஆள் பார்க்க வர்றாங்க. அப்படி பார்க்க வரும் பொழுது அவங்க வீட்டில் நுழைஞ்சா அவர்களை நாங்கள் பார்த்தோம், லுஹா நேர தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள், ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு. அப்போ இந்த மாதிரி நபித்தோழர்கள் அந்த லுஹா தொழுகையும் பண்ணி, ஏன்னா இதை சொல்கிறதுக்கு காரணம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே ரசூலுல்லாஹ் லுஹா தொழலை அப்படிங்கிறாங்க. அதை வச்சு தொழுகை இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை என்று ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் நமக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 ரக்காத் தொழுவுங்கிற உத்தரவு தான் நமக்கு தேவை. அப்போ அந்த அடிப்படையில் இந்த 2 ரக்காத்து லுஹா தொழுகையை நாம் அமுல்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ் அமுல்படுத்துங்க. என்ன, இப்போ காலையில் குளிச்சுட்டு கடைக்கு போக போறியா அல்லது ஆஃபீஸுக்கு போக போறியா, அந்த அவசர நேரத்தில் நாஸ்டா பண்ணிவிட்டு 2 ரக்காத்து அப்படி தொழுது 2 ரக்காத்து முடிஞ்சு. அப்போ இது மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் இதுவெல்லாம் நாளைக்கு மறுமையில் நன்மை தட்டை தூக்கி கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடும், கணக்க வைக்கக்கூடியதாக ஆகிவிடும். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவோமாக. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது நாளைக்கு நரகத்தில் சத்தம் கொடுவானாம், ஓம் யஸ்தரிஹூன ஃபீஹா, அலறுவான் எங்களை, ரப்பனா, என்ன அலறுவானா, ரப்பனா அஹ்ரிஜ்னா, எங்களை வெளியேற்றிரு அப்படின்னு கதறுவான். அப்போ அல்லாஹ் கேட்பான், அவலம் அம்மிருக்கும் மா எத்ததக்கர் ஃபீஹி மன் ததக்கர், ஒரு மனுஷன் சிந்தித்து திருந்தக்கூடிய அளவிற்கு வாழ்நாள உனக்கு கொடுத்தனா இல்லையா? ஜாக்கும் நதீர், தூதர் உங்களிடத்தில் வந்தாங்க, குர்ஆன் உங்களிடத்தில் வந்துச்சு, எச்சரிக்கை உங்களிடத்தில் வந்தது. ஃபதூகு, வேதனையை அனுபவியுங்கள். ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர், பாவிகளுக்கு உதவி செய்யக்கூடியவன் யாருமே கிடையாது. இதை நாம் புரிஞ்சுக்கிறணும். அதாவது இந்த வாழ்நாளுடைய அருமை, கடந்த காலத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்குறதா இருந்தால் நரகத்தில் உள்ளவன்கிட்ட கேட்கணும் அதனுடைய அருமையை. திரும்ப எனக்கு உலகத்தை தா அப்படின்னு கேட்குறான்ல, திரும்ப வராது. அப்போ இதை கவனித்து நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக, நன்மை நிறைந்த வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களை, அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களை தேடி ஒருவர் வர்றாரு. வரும்போது அவங்க வீட்டில் இல்லை. அப்போ அவங்களுடைய மனைவி சம்சாரம் இருக்கிறாங்க, நபி தோழியர் எங்கேங்கிறாங்க, வெளியில் போயிருக்கிறாங்க. உடனே இவங்க அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, எப்பா நீ இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செய்ய போறியாமில்ல? ஆமாம், நீ துவா செய்யி. இப்போ நம்ம ஊர்லேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறவங்கன்னா வந்து ஒவ்வொரு ஊடாக ஏறி இறங்குறாங்கல்ல, இந்த காட்சியெலாம் கிடையாது. இவங்க கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீ போகிறோம்னா, எப்பா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நேரில் இல்லாதவருக்காக வேண்டி, முன்னிலையில் ஆள் இல்லை, அது வெளியில் இருக்கிற ஆளுக்காக வேண்டி அவங்களுக்கு நெருங்கியவங்க செய்யக்கூடிய அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நீ எனக்காக வேண்டி பயணத்தில் துவா செய்யி, போகிற இடத்துல எனக்கு துவா செய்ய அப்படிங்கிறாங்க. அவர் அங்கிருந்து கேட்டு
கடத்தெருவுக்கு வராரு, அபுதர்தாவை பார்க்குறார். அவரும் இந்த செய்தியை சொல்கிறார். அந்த குடும்பத்தை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். மனைவியும் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க, போனால் கணவரும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹதீஸை சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு அந்த மார்க்கத்தினுடைய அந்த தொடர்பு. இதில் என்ன கேட்டால், நமக்கு முன்னால் இல்லாதவருக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு துவா இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி துவா செய்யும்போது மலக்குகள் ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் எதற்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு பலஸ்தீனத்து மக்கள் ரொம்ப பாதிப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தது இன்றைக்கு அரபகம்தான். அதில் இன்றைக்கு யுஏஇலாம் இஸ்ரேலோடு உடன்படிக்கை போடுறாங்க. அதுக்கு அந்த இஸ்ரேலில் உள்ள ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தியை போடுறாரு, உங்களுடைய நாடு பிறரால் களவாடப்பட்டு அதனுடைய வேதனையை உணரக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரக்கூடாது. ரொம்ப நாகரிகமாக சொல்கிறார். அபகரிக்கப்பட்டு போச்சு எங்கள் நாடு, அந்நியவர்களை கொண்டு வந்து, அதாவது பிரிட்டன் இவனெல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ் வெளியே பற்றி விட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து இன்றைக்கு அரபகத்தில் உள்ளே வச்சுட்டாங்க. அவன் இன்றைக்கு சொந்த மண்ணில் உள்ள மக்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான், அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்கிறது. அப்படி துவா செய்யும்போது காஷ்மீர் மக்கள், அஸ்ஸாம் மக்கள், உய்கியூர் முஸ்லீம்கள் சைனாவில் கடுமையான அளவில் பாதிப்புக்குள்ளாப்படுறாங்க. உய்கூர் என்ற அந்த ஊரில். அதை போல் இன்றைக்கு வரைக்கும் ரோஹிங்கியா முஸ்லீம்கள், இன்றைக்கி அவங்க ஒரு இடத்துல தங்க வச்சுருக்கான், அங்கேருந்து தூக்கி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறான். அந்த நிலம் வந்து பாதுகாப்பான நிலம் கிடையாது, அகதிகளாக வந்து அலைக்கலுக்கே போடுறாங்க. இப்போ நாம் ஒரு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் அவங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய நம்ம இடத்துல உள்ள ஒரே ஒரு ஆயுதம், நான் அந்த துவாவை செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு காலையில் நான் துவா செய்கிறேன், எல்லா அவர்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு. இப்படி நாம் கேட்கும்போது பொதுநலத்தில் சுயநலம், சுயநலத்தில் பொதுநலம். நமக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை, அமித்ஷா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறான்ல, அதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு. இப்போ நாம் அவங்களுக்காக வேண்டி கேட்கும்போது, உனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாமல் அல்லாஹ் காப்பானாக அப்படின்னு மலக்குகள் நமக்காக வேண்டி சொல்கிறாங்களே, துவா செய்கிறாங்கல்ல, இதை உணர்ந்து இந்த நான் சொன்னல இந்த பட்டியலை அல்லது சுருக்கமாக உலகெங்கிலும் பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய், அல்லது ஃபன்சுருனா அலல் கோமில் காஃபிரின், அழகான துவா. இந்த மாதிரியான இந்த துவாக்களை நாம் செய்து கொள்வோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சோனத்தை தருவானாக, நரகத்தில் இருந்து பாதுகாப்பை அளிப்பானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.